நீங்களா பேசி முடிச்சுட்டா எப்படி? உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆமா, அவங்கள கூப்பிட வேண்டாமா? நாரப்பா கூப்பிட நீங்க? அதான்டா வருத்தப்படாத வாலிபர் சங்கம். கூப்பிட்டாதான் கூட்டத்துல கலந்துக்குவேன்னு டீசெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. நடக்கதான் விட்டுருவாங்களா? ஆமா போய் சந்தோஷமா இருக்கிற இடத்துல சாணி கொண்டு இருக்கிற மாதிரி ஆகி போயிரு. அவங்களும் கூப்பிட்டு பேசுங்கப்பா. இல்லை, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வாங்கடா. நல்லவன்னு சொல்வாங்க, நம்பிடாதீங்க. எங்களை கெட்டவன்னு சொன்னாலும் திட்டிடாதீங்க. தங்கம்னு சொன்னாலும் வரசிடாதீங்க. எங்களை தகரம்னு சொன்னாலும் சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கணும், சபைனா எங்க சங்கம் இருக்கணும். திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, வீட்டுல படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிருவோம் போல இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் கலர் பவுடர் பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே, இன்னும் இதுக்கும் கை தட்டுறாங்க, மற்றும் மீசைக்காரர்களே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சில்லுக்கு வார்பட்டே. கட்ரா கிளாப் சார். அதாவது கட்டுக்கடங்காமல் காத்திருக்கும் கல்லணை வெள்ளம் போல் திரண்டிருக்கும் எனது அருமை மக்களை குஷிப்படுத்த வந்திருக்கும் திண்டுக்கல் ரீட்டாவின் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது எங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் ஆணவத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். டென்ஷன் ஆகுது. பல தடைகளை கடந்து இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். வாய் கொள்ளறதா இல்லையா? தண்ணி குடுக்கலாமா இல்லையா? எங்கடா